எடுத்த உப்பை வந்து நாங்க புத்தளத்துக்குள்ள உள்ள ஒரு மூலம் வந்து இதுல வந்து என்ன சொன்னா பெரிய அளவிலான உப்பு வரும். உடைச்சி வந்து முதலாவது டைம்ல வந்து இங்க வந்து பிரெயின் பவுடர்னு சொல்லுவாங்க. பிரெயின் பவுடர் நீரையும் வந்து ரெண்டையும் பிரிக்கும் சொன்னா கீட்டும் அந்த கீட் வந்து கீழால கொண்டு போகும். ஏன்னு சொன்னா அந்த உப்புல உள்ள ஈரம் இது இத கீழால வந்து கீட் போகும். ஏனென்றால் கூறியிருந்தார்கள் அவர்கள் செய்து முடித்த இந்த நிறுவனத்தை இவர்கள் வந்து அதை திறந்து வைக்க முழு உலகத்தையே தரிசிப்பதற்கு இந்த உப்பு எதிர்பார்த்திருக்கிறது. பணியர்கள் கணிக்கப்பட்டு அறிவித்து அவர்களை இந்து கலாச்சாரத்தின்படி கௌரவிப்பதை நாங்கள் இப்போது காணக்கூடியதாக இருக்கின்றோம். இப்போது நமது உப்பு ஆய்வை உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்படும்.
செய்ய போறீங்க இது? எப்படின்னு சொன்னா இங்க வந்து ஆனத இந்த உப்பளம் வந்து இவ்வளவு காலம் நடந்தது. ஆனா இப்பதான் இந்த பிளான் வந்து ஓபன் பண்ணிருக்கு. இங்க இவ்வளவு காலம் எடுத்த உப்பை வந்து நாங்க புத்தளத்துக்குள்ள உள்ள ஒரு நிலையத்துக்கு கொண்டு போய் தான் இவ்வளவு உப்பு பேக்கிங் பண்ணாங்க. இப்ப வந்து புதுசா இங்கே ஓபன் பண்ணி இங்கேயே பேக்கிங் நடக்க போகுது. இங்கேயே எடுக்கிற உப்பை வந்து இங்கேயே பேக்கிங் பண்ணி நாங்க வெளியில விற்பனை செய்ய போறோம். அப்படின்னு சொன்னா உப்பு வந்து கன்வேயர் பெலிட்ல வந்து மேல எடுக்கப்படுற உப்பு வந்து கன்வேயர் பெலிட்ல வரும். பெலிட்ல வந்து தூய்மையாகப்படும். இங்க வந்து இதுல வந்து விழுகிற உப்பு வந்து இதுல வந்து தண்ணி ஸ்க்ரூவர்ன்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரூவர் மூலம் வந்து இதுல வந்து என்ன சொன்னா பெரிய அளவிலான உப்பு வரும். இதுல உப்பு வந்து பெரிய அளவில் வந்தா இதை வந்து உடைப்போம். எங்களுக்கு ஒரு அளவிலான உப்பை வந்து உடைக்கப்படும். உடைச்சி வந்து முதலாவது டைம்ல வந்து இங்க வந்து பிரெயின் பவுடர்னு சொல்லுவாங்க. பிரெயின் பவுடர் செறிவு வந்து 24 இருக்கணும். ஏன்னு சொன்னா உப்பும் தண்ணியும் கலக்கைகளை வந்து செறிவு குறைஞ்ச தண்ணின்னு சொன்னா உப்பு வந்து கரைஞ்சிடும். எங்களுக்கு வந்து கரையிற வீதம் கூடன்னு சொன்னா உப்பு வந்து லொஸ்ட் ஆகிற கூடவா இருக்கும். அப்ப செறிவு வந்து பிரெயின் வாட்டர் செறிவு வந்து 24 இருக்கும் டென்சிட்டி. இந்த டைம்ல வந்து கழுவப்பட்டு பிறகு இதுக்கு போகும். இதுல வந்து இது முடிய ஒரு இந்த 4 ஸ்டேஜும் வந்து உப்பு வந்து சுத்திகரிக்கப்படுறதா நடக்கும். அதுக்கு பிறகு வந்து சொன்னா சென்ட்ரிஃபியூஜ் வந்து அங்க இருக்கு. அது வந்து என்ன செய்யும் சொன்னா இந்த 4லயுமே வந்து என்ன சொன்னா உப்பு வந்து கழிவு நீக்கம் செய்யப்படும். அதில் உள்ள டஸ்ட் எல்லாம் நீக்கி நல்ல தூய்மையான உப்பா வர்றது இதுல நடக்கும். அதுக்கப்புறம் சொன்னா அந்த சென்ட்ரிஃபியூஜ்னு சொல்லி அது வந்து அதுல வந்து என்ன சொன்னா கழுவுப்பட்டு தூய்மையான உப்பு வரும். அந்த உப்பையும் நீரையும் வந்து ரெண்டையும் பிரிக்கும். இந்த மேல அந்த சென்ட்ரிஃபியூஜ்னு சொல்றது கீழே உள்ள மிஷின். அந்த மிஷின் வந்து என்ன சொன்னா உப்பையும் தண்ணியையும் வந்து ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணி போட்டு நாங்க என்ன செய்யணும் சொன்னா அப்படி அந்த ஸ்க்ரூவர் மூலம் கொண்டு வருவோம். கொண்டு வந்து இது வந்து என்ன சொன்னா ஃபேன் வந்து ஏஆர் வந்து வரும். ஏஆர் இதுல வந்து ஏஆர் வரும். பாய்லர் வெளியில இருக்கு. பாய்லர் மூலம் சொன்னா கீட் கொண்டு வரும். கீட்டை கொண்டு வந்து உள்ள கொண்டு வந்து என்ன செய்யணும் சொன்னா இதன் மூலம் ட்ரையர் மூலம் வந்து உப்பு வந்து மேலால போகும். எங்களுக்கு அளவால ட்ரையர் ஒரு அளவில மேலால போகும். இந்த மேலால கொண்டு போவோம். கீழால வந்து என்ன சொன்னா கீட்டும் அந்த கீட் வந்து கீழால கொண்டு போவோம். ஏன்னு சொன்னா அந்த உப்புல உள்ள இத கீழால வந்து கீட் போகும். ஏன்னு கீட்டும் காத்தும் பெறும். இந்த ஏஆரும் கீட்டும் பெறும். மேலால வந்து உப்பு போய் கொண்டிருக்கும். மெதுவாக வைப்ரேஷன்ல வந்து உப்பு போய் கொண்டிருக்கும். அந்த இது போற என்னதுக்காண்டி இதுல போகுதுன்னு சொன்னா உப்புல உள்ள ஈரப்பதத்தை நீக்கி சரியான உப்பா பெற்றுக்கொள்றதுக்காண்டி தாண்டி இப்படி இதுல வரும். இது வந்து பக்கெட் எலிவேட்டர்னு சொல்லுவாங்க. பக்கெட் எலிவேட்டர் இதுல வாரது வந்து கீட் பண்ணி உப்பு வந்து உப்புல உள்ள ஈரப்பதம் நீக்கப்பட்ட பிறகு பக்கெட் எலிவேட்டர் மூலம் வெஸ்ன்னு சொல்றது மேல அதுக்கு போகும். அது வந்து என்ன சொன்னா எங்களுக்கு எவ்வளவு சைஸ்ல தேவையோ அதுக்குரிய அரிக்கனை போடுவோம். நாங்க பயன்படுத்தும் அதே மாதிரி உப்புல சைஸ் இருக்குதாங்க. சைஸுக்கு ஏற்ற மாதிரி அரிக்கன் போட்டுருக்கோம். அதுல அரிக்கப்பட்டு என்ன செய்யணும் சொன்னா எங்களுக்கு தேவையான அளவு வந்து கீழால வரும். அந்த அரிக்கப்பட்டு அளவு பெரிய அளவுல பெருசு வந்து திருப்பி கீழே வந்து இதுல பில் இருக்கும். இந்த பில்ல வந்து திருப்பி அரைக்கப்பட்டு திருப்பி இந்த பக்கெட் எலிவேட்டர் மூலம் திருப்பி அந்த அரிசட்டு போகும். மெஸ்ஸுக்கு போகும். அரிக்கப்பட்டு வாரப்பு வந்து கீழே திருப்பி டேங்கிக்கு ஸ்டோர் பண்ணப்படும். ஸ்டோர் பண்ணி அப்படியே கீழே வந்து இது வந்து பேக்கிங் மிஷின்ல வந்து இப்படி இதால வரும். இது வந்து இது எங்களுக்கு எவ்வளவு கிலோல தேவையோ இது 1 கிலோவுக்குரியது. இது நாங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். எங்களுக்கு 400 கிராம் தேவைன்னு சொன்னா 400 கிராம்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். 1 கிலோன்னு சொன்னா 1 கிலோவுக்கு ஏற்ற மாதிரி நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி இதுக்கால வரும் வந்து இதெல்லாம் நான் ஒன் பண்ணிருக்கேன். இதுல வந்து இது எங்கட ராஜா சோல்ட்னு சொல்லி எலிபென்ட் பாசால வந்து இப்பதான் அடிச்சிருக்கிறோம். இதால வந்து இப்படியே பேக்கெட் எங்களுக்கு 1 கிலோ இது வந்து 1 கிலோ பேக்கெட்டுக்குரியது. இதால வந்து எங்கட எலிபென்ட் பாசால உற்பத்தி செய்யப்படும். இது வந்து 1 கிலோக்குரிய பேக்கெட் தான் இதுல இல்லாம 400 கிராம் பேக்கெட்டும் அடிக்கிறதுக்குரிய பிளானிங் நடந்து கொண்டு இருக்குது. அதுவும் செய்வோம். 1 கிலோ பேக்கெட்டும் 400 கிராம். அயோடின் கலக்கிறது வந்து எப்படி? அயோடின் வந்து சென்ட்ரிஃபியூஜ்னு சொல்லி அந்த தண்ணியையும் உப்பையும் வந்து டிவைட் பண்ற இடம் இருக்குல்ல அதுல வந்து அயோடின் கலக்கிறாங்க. அந்த செக்ட் அதுலயே அதுக்கு சரி நன்றி. தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் கௌரவ சுனில் அனுகத்தி ஐயா அவர்கள் இங்கு அழைத்து வரப்படுவதாக இருக்கின்றது. නාගරිකම් මැතිතුමා ඇතුළු සියලුම දේශපාලන නියෝජිතවරුන්ගෙන් අවසරයි. මේ අවස්ථාවට සහභාගී වෙනවා දිස්ත්‍රික් ලේකම්වරු කිල්නොච්චිය යාපනය නියෝජනය කරමින් ඔවුන් ඇතුළු සියලුම රාජ්‍ය පුද්ගලික ආයතනවල නියෝජිතවරු මෙම ආයතනයේ සියලුම සේවක සේවිකාවන් ඔවුන්ගේ පවුල සියලුම ඇතුළු සියලුම දෙනා මේ ආයතනය 1938 පසුකරට ආරම්භ කළාට පස්සේ මම ඉස්සෙල්ලා කියපු විදිහට
ඒ විවිධ අරමුණු ඔස්සේ ඇවිල්ලා අද මේ ගෞරව රාමලිංගම් චන්ද්‍රසේකරන් මහතාද උතුරු පළාත් ආණ්ඩුකාරවරයා එම් නාගලිංගම් ඉතාම අඩු මිලට මේස ලුණු වෙළඳ පොලේ දකින්න පුළුවන් බුද්ධි අපි තවත් ගොඩාක් වැඩ කටයුතු ලෑස්ති කරලා තියෙනවා. ආයතනයක් විදිහට මේසලුණු අද රටට අපි දායාද කරලා තියෙනවා. அதாவது கிட்டத்தட்ட 5 மாதங்களை முடிந்திருக்கின்ற நிலைமையிலே எங்களுடைய அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு தரமான பொருளை ஆணையிரவு உப்பு உற்பத்தியை ரஜ உப்பு என்ற பெயரின் கீழே நாங்கள் இந்த மக்களுக்கு மத்தியிலே கையளிப்பதற்கு நாங்கள் வெற்றி அடைந்துள்ளோம். අපි මේ ෆැක්ටරිය මීට කලින් සති දෙකකට කලින් නිරීක්ෂණය කරන්න ආවට පස්සේ සමාජ මාධ්‍යවල සමහර අය කිව්වා විශේෂයෙන්ම අපේ විරුද්ධ පක්ෂයයි කිව්වා ඒගොල්ලෝ හදාපු අලිමංකඩ ලුණු ෆැක්ටරිය අපි ආයෙත් විවෘත කරනවා කියලා. அதாவது கடந்த 2 வாரங்களுக்கு முன்னதாக நாங்கள் இந்த நிறுவனத்தை பார்வையிடுவதற்காக வந்திருந்தோம். அப்பொழுது எதிர்க்கட்சியினர்கள் கூறியிருந்தார்கள் அவர்கள் செய்து முடித்த இந்த நிறுவனத்தை இவர்கள் வந்து அதை திறந்து வைக்க பார்வையிட வந்திருக்கின்றார்கள் என்று. ඒගොල්ලෝ හදාපු ලුණු ෆැක්ටරිය නෙමෙයි අපි ඉස්කෝලේ යන කාලේ ඉඳලා අපි ඉගෙන ගන්න කාලේ ඉඳලා මේ ලුණු ෆැක්ටරිය තිබ්බා. அவர்கள் செய்த உப்பு நிறுவன சாலை இல்லை இது. நான் பாடசாலை படிக்கும் பொழுதும் அதற்கு முன்னதான காலப்பகுதியில் இருந்து இயங்கி வந்த ஒரு உப்பு நிறுவனம் தான் இது. එහෙම නේද? තිබ්බ නේද? அப்படிதானே? ඔගොල්ලෝ වැඩ කරා නේද? நீங்கள் வேலை செய்தீர்களா? හැබැයි අද තමයි පළවෙනි වතාවට අපි මේ මේස ලුණු පැකට් එක ඒ ලුණු හැටියට අපි පාරිභෝජනය කරන ලුණු පැකට් එක මේ අලිමංකඩින් නිෂ්පාදනය කරන දවසට පත් වුණේ. ஆனால் மகிழ்ச்சி இன்றைய நாள் தான் நாங்கள் இங்கு பாவனைக்காக பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த உப்பு பாக்கெட்டுகளை இந்த இடத்திலிருந்து உற்பத்தி செய்து மக்கள் மத்தியிலே கையளிப்பதற்கான நாள் இன்றைய நாளாகவே அமைந்திருந்ததை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். මීට කලින් සිද්ධ වුණේ අර බෙල්ට් එකේ මුලින් පටන් ගන්න තැනට තමයි අපි නිෂ්පාදනය ගෙනාවේ. ඒ කියන්නේ අපි කර්මාන්තවලට ලුණු පැකට් කරලා වෙළඳ පොළ නිකුත් කරන ආයතන වලට ලුණු සැපීම තමයි මේ අලිපංකඩින් සිද්ධ කරේ. இதற்கு முன்னதாக நாங்கள் பார்த்தோமானால் இந்த நிறுவனத்துக்குள்ளே காணப்படுகின்ற அந்த ஃபேக்டரியின் பெல்ட் பகுதிக்கு மாத்திரமே அந்த இயக்கங்கள் காணப்பட்டது. அதை தொடர்ந்து அங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றவைகளை நாங்கள் சிறிதளவிலே உப்புகளை எங்களிடமிருந்து கொள்வனவு செய்து அதனை பேக்கெட் செய்து விற்பனை செய்கின்ற ஏனைய விற்பனையாளர்களுக்கு அவற்றை நாங்கள் வழங்கி இருந்தோம். මීට කලින් මේ අලිමංකඩ ජනතාව මේ උතුරේ ජනතාව දුක් මහන්සි වෙලා ගිනි අවුවේ වේලිලා දහඩිය මහන්සියෙන් හදන ලුණු ටික වෙනත් කර්මාන්ත ශාලාවල නමින් තමයි වෙළඳ පොළට ගිහිල්ලා ඔබ ලුණු හැටියට අරගෙන එන්න සිද්ධ වුණේ. அன்றைய காலத்தை நாங்கள் நினைவு கூறுவோமானால் நீங்கள் வெயிலிலே கஷ்டப்பட்டு கருகி வேர்வை சிந்தி உழைத்து உருவாக்கிய அந்த உப்புகளை எல்லாம் சிறு சிறு நிறுவனங்களை பெற்றுக்கொண்டு வேறு வேறு பெயர்களிலேயே அந்த உப்பு இந்த சந்தைக்கு சந்தைப்படுத்தப்பட்டது. අපට පහුගිය ආණ්ඩුව රාජපක්ෂ රනිල් වික්‍රමසිංහ පාලනය මේ රට පත් කරලා තිබුණ තන අනුව ගත්තොත් රටේ ජනතාවට ලුණු ටිකක් ඉතුරු කරේ නැහැ. எங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது, நீங்களும் என்னோடு இணங்குவீர்கள் என்று நம்புகின்றேன். கடந்த ஆட்சியிலே ராஜபக்சவினுடைய குடும்பம் இந்த நாட்டிலே மக்களுக்கு குறைந்த அளவு உப்பை கூட மிகுதி வைக்காத அளவுக்கு அதனை சேதப்படுத்தி இருந்ததை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். අනුර දිසානායක සහෝදරයාට මේ රට බාර ගන්න සිද්ධ වුණේ රටට ලුණු ටිකක් පිටරටින් ගේන තත්ත්වයට පත් කරලා. கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த நாட்டை கையிலே ஒப்படைக்கின்ற பொழுது இந்த நாட்டிலே உப்பு தேவையை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து பூர்த்தி செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையிலேயே இந்த நாட்டை எங்களிடத்திலே கையளித்தார்கள் என்பதை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்ள ඒ නිසා අපට පහුගිය දවස්වල සිද්ධ වුණා කරවල කර්මාන්තයට සම්බාණ්ඩ කර්මාන්තයට වෙනත් කර්මාන්තවලට පාරිභෝජනයට ජනතාවට අවශ්‍ය කරන ලුණු පිටරටින් ගේන්න කැබිනට් මණ්ඩලයේ තීරණ ගන්න. ஆகையால் கடந்த காலங்களிலே கருவாட்டு உற்பத்தி ஏனைய சில உற்பத்திகளுக்கு தேவையான வீட்டு பாவனைக்கு தேவையான உப்புகளை இறக்குமதி செய்து வழங்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டதை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ඒක තමයි පහුගිය ආණ්ඩුව මේ රට පත් කරලා තියෙන තැන. இதுதான் கடந்த ஆட்சியாளர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக விட்டு சென்ற பரிசுகள் என்று நான் கூற முடியும். ඒගොල්ලෝ අපේ රට ණය කරා විතරක් නෙමෙයි அவர்கள் இந்த நாட்டை கடன் சுமைகள் சுமத்தப்பட்டது மாத்திரமில்லாமல்
ඒගොල්ලෝ අපේ රටේ නිෂ්පාදනය කඩාවැට්ටුවා. இந்த நாட்டினுடைய உற்பத்திகளையும் அவர்கள் இல்லாது பண்ணி இருக்கின்றார்கள். අපේ රටේ ලුණු ටිකක් ජනතාවට නැති කරලා තිබුණේ. எங்கள் நாட்டில் மக்களுக்கு சிறிதளவு உப்பை கூட பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளி இருந்தார்கள். අපේ පොල් ගස් ටික කපා දාලා පොල් ටිකක් ජනතාවට නැති කරලා පිටරටින් ගේන තත්ත්වයට පත් කරලා තියෙන්නේ. இந்த தேசத்திலே காணப்படுகின்ற தென்னை மரங்களை எல்லாம் வெட்டி இல்லாது பண்ணி அந்த தேங்காயை இலங்கைக்கு வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு எங்களை தள்ளப்பட்டு கொண்டு வந்தார்கள் என்பதை நான் நினைவு கூறுகின்றேன். රටේ ජනතාවට ඕන තරම් කහ ටික ඉඟුරු ටික බඩ ඉඟුරු ටික පිටරටින් ගේන තැනට මේ රටේ නිෂ්පාදනය වගාව විඳවට්ටලා තමයි මේ රට අපට බාර ගන්න සිද්ධ වුණේ. බාර දුන්නේ පහුගිය ආණ්ඩු. எங்கள் நாட்டு மக்களுக்கு தேவையான மஞ்சள், இஞ்சி, அதே நேரத்திலே இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான சகலதையும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிய இந்த நாட்டை எங்களிடத்திலே கையளித்தார்கள் என்பதை நான் நினைவு கூறுகின்றேன். අපි ආඩම්බර වෙනවා, අපි සතුටු වෙනවා. මේ බිඳවට්ටපු රටේ පළවෙනි නිෂ්පාදන කර්මාන්තය හැටියට ජාතික ලුණු සමාගම අලිමංකඩින්ම පළවෙනි නිෂ්පාදනය රටට අද දායාද කරලා තියෙනවා. මේ ලුණු අලිමංකඩ ලුණු හැටියට. நாங்கள் இன்று பெருமை அடைகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்கள் அவ்வாறு விட்டு சென்ற நாட்டை 5 மாத கால பகுதிக்குள்ளே எங்களுடைய அரசாங்கம் இன்று ஆனையிறவு பிரதேசத்தில் இருந்து ரஜ உப்பு உற்பத்தியோடு இந்த நிகழ்விலே மக்கள் மத்திக்கு கையளிப்பதற்கு எங்களுக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். මේ ලුණු පැකට් එකේ තියෙන රජ ලුණු කියලා. இந்த உப்பு பாக்கெட்டிலே பேர் ரஜலுணு என்று அச்சிடப்பட்டிருக்கின்றது. ඒකේ තේරුම තමයි අපි මීට පස්සේ අපේ රටේ ජනතාව මේ අලිමංකඩ ජනතාව උතුරේ ජනතාව රජ කරවනවා දුප්පත්කම නැති කරලා ජනතාවගේ අතට නිෂ්පාදනයේ ආදායමේ අයිතිය ලබා දීලා. அதற்கு காரணம் தான் நாங்கள் இந்த ஆனையிறவு மக்களையும் வடக்கில் வாழும் மக்களையும் ராஜாவை போன்று அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவர்களிடத்திலே கையளிப்பதற்காகவே என்பதை நாங்கள் இந்த வேளையிலே தெரியப்படுத்திக் கொள்ளுகின்றோம். අපේ බලාපොරොත්තුව තමයි රටේ ජනතාවගේ අවශ්‍යතාවයට සම්පූර්ණ ලුණු ටික නිෂ්පාදනය කරලා ඒ වගේම වැඩි නිෂ්පාදනය වැඩි කාලයක් යන කලින් අපනයන ආදායමට අපේ රටේ ආදායමට ඩොලර් ආදායමට එකතු කරන එක. எங்களுடைய நோக்கம் தான் இந்த தேசிய உப்பு நிறுவனத்தினூடாக உற்பத்தி செய்கின்ற பொருட்களை நாட்டு மக்களினுடைய தேவைக்கு உற்பத்தி செய்து வழங்கி மிகுதியாக வரக்கூடியவைகளை எல்லாம் ஏற்றுமதி வியாபாரத்திற்கு பயன்படுத்தி அதனூடாக நாட்டினுடைய டாலர் பெறுமதிகளை அதிகரிக்க பண்ண செய்வதே நம்முடைய முக்கிய திட்டமாக காணப்படுகின்றது. ඔබ දන්නවා මේ අලුතෙන් අද අපි ආරම්භ කරපු යන්ත්‍ර සූත්‍රවල හැකියාව පැයකට ලුණු මේස ලුණු මෙට්‍රික් ටොන් 5ක් නිෂ්පාදනය කරන්න පුළුවන්. இன்று நாங்கள் இங்கு நிறுவப்பட்டிருக்கின்ற இந்த தொழில்நுட்ப கருவிகளை நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் அது ஒரு மணித்தியாலத்துக்கு 5 மெட்ரிக் டன் அளவுக்கு உப்பை உற்பத்தி செய்து வழங்கக்கூடிய தகுதியை தந்துள்ளது. අමුද්‍රව්‍ය ටික ඇතුල් කරාම මේ පැකට් එක එළියට ගන්න පුළුවන් මට්ටමට ඒ තාක්ෂණය දිනු කරලා තියෙන අපේ ඉන්දියානු සමාගමට අපි ගොඩාක් ස්තුතිවන්ත වෙනවා. அந்த மூலப்பொருட்களை இந்த மெஷினினூடாக செலுத்தப்படுகின்ற பொழுது இவ்வாறான ஒரு பேக்கெட்டை நாங்கள் வெளியே பொருளாக பெற்றுக்கொள்ளக்கூடியதை நினைத்து நாங்கள் அந்த இந்திய நிறுவனத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். We are very thankful to our Indian contributor for engineering support for the production of this salt. Thank you very much for you. ඒ වගේම තමයි අපේ ධාරිතාවේ මදි අපේ අමුද්‍රව්‍ය නිෂ්පාදනයේ මදි මේ යන්ත්‍ර සූත්‍රවල හැකියාවට අනුව. அதாவது இந்த இடத்திலே இந்த பொருத்தப்பட்டிருக்கின்ற கருவிகளை கொண்டு உற்பத்திகளை அதிகரிக்க பண்ண வேண்டுமானால் இங்கு எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற மூலப்பொருட்களும் அதே நேரத்தில் அந்த மூலப்பொருட்களை கொண்டு உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த பெருவேறுகளும் வந்து மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. ඒ අලිමංකඩ එහා පැත්තේ අපිට තියෙන තව කොටසක් කුරන්චටිව් කොටස ඒ කියන්නේ යුද්ධ කාලේදී නූල් නිෂ්පාදනයේ අතහැරලා දාපු තිබුණු කොටසක් තියෙන විශාල කොටසක්. ஆனால் அதை நினைத்து நாங்கள் கவலை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் மிகுதியாகவும் ஒரு பகுதி காணப்படுகின்றது. யுத்த கால பகுதியிலே அந்த இடம் தற்பொழுது கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. அவற்றையும் நாங்கள் புனரமைப்பு செய்தால் இந்த பிரச்சனைக்கான தீர்வை நாங்கள் කුරන්චටිව් ලේවායත් අපි පටන් ගන්න බලාපොරොත්තු වෙනවා. එවෙනුවෙන් අපි කැබිනට් මණ්ඩලයේ අනුමැතිය මේ වෙනකොට ඉල්ලා අස්සලා තියෙනවා. ඒ ලේවාය වැඩ ආරම්භ කරාට පස්සේ මේ යන්ත්‍ර සූත්‍ර වලින් පැය 18ම එක දිගට දවසේ වැඩ කරන්න අපට හැකියාව ලැබෙනවා.
அந்த உப்பளத்தினுடைய வேலைப்பாடுகளை ஆரம்பிப்பதற்கான அனுமதிகளை கோரி நாங்கள் கேபினட் பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளோம். விரைவாக அந்த கேபினட் பத்திரம் எங்களிடத்திலே கையளிக்கப்பட்டதற்கு பின்னர் நாங்கள் இந்த தொழிற்சாலையை 18 மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக இயக்குவதற்கு நாங்கள் தயார்படுத்தியுள்ளோம். එතකොට අපිට තව 400කට විතර පවුල් වලට රැකියාව ලබා දෙන්න අවස්ථාව ඒ නිසා ලැබෙනවා. அப்படியானால் இன்னும் 400 குடும்பங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை எங்களால் பெற்றுக் கொடுக்க முடியும் என்பதை தெரியப்படுத்துகின்றேன். මෙතන ඉන්න අපේ හම්බන්තොට ලුණු සමාගමේ සභාපතිතුමා, අපේ රජයේ ලුණු සමාගම හම්බන්තොට, ඒ වගේම අපි මේ අලිමංකඩ උතුර දකුණ යා කරන්න පුළුවන් සහෝදරත්වය එකතු කරලා මුළු ලංකාවටම අවශ්‍ය කරන ලුණු සපයන විතරක් නෙමෙයි, ලුණු වලින් පිටරටට ලුණු විකුණලා ආදායම ලබා ගන්න අපේ සමාගම් දෙකටම පුළුවන්කම තියෙනවා කියන එක මම ආද පැහැදිලිව කියනවා. இந்த இடத்திலே இலங்கை உப்பு கூட்டு தாபனத்தினுடைய தலைவரும் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வடக்கையும் கிழக்கையும் நாங்கள் ஒன்றிணைத்து இந்த தேசத்தினுடைய உப்பு தேவைகளை பூர்த்தி செய்து இந்த மக்களினுடைய வாழ்க்கைக்கு தேவையான சகல உப்புகளையும் பெற்றுக் கொடுப்பது மாத்திரமின்றி அதனுடைய லாபங்களை மீட்டுக் கொள்வதற்கும் நாங்கள் தயாரான நிலையில் உள்ளோம். ඔබ දකිනවා ඉදිරි පිට තියෙන නවීනම යන්ත්‍ර සූත්‍ර වගේම බැකෝ යන්ත්‍ර, ට්‍රක් යන්ත්‍ර, ට්‍රැක්ටර් යන්ත්‍ර අලුතෙන් මිලදී අරගෙන තියෙනවා. நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு பின்னால் நிறுத்தப்பட்டிருக்கின்ற புதிய டிராக்டர் இயந்திரங்கள், பேக்கோ இயந்திரங்கள் இந்த இடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ඒ ඔක්කොම ලබාගත්තේ මේ පහුගිය මාස 5 තුළ. இவற்றை எல்லாம் நாங்கள் கடந்த 5 மாதங்களுக்குள்ளேயே பெற்றுக் கொண்டிருந்தோம். මේ සියල්ලේ පිටිපස්සේ ඉන්න විතර සාර්ථකත්වයක් කෙටි කාලේ ලබාගත්ත රහස තියෙන්නේ මොකක්ද? இவற்றை எல்லாம் நாங்கள் இந்த குறுகிய காலத்துக்குள்ளே பெற்றுக் கொள்வதற்கு ரகசியமாக இருந்த காரணம் என்ன? ඒ 200ක් විතර වැඩ කරන මේ කාර්ය මණ්ඩලය ඔබ හැමදෙනා විතරක් නෙමෙයි. இந்த 200 பேர்களை கொண்ட இந்த காரிய மண்டலம் மாத்திரம் இல்லை. ඔබ හමුරුත් දන්නවා ඒකේ පිටිපස්සේ ඉන්න යෝධමය ශක්තිය වෙලා තියෙන්නේ ඔබේ සමාගමේ ලංකා ලුණු සමාගමේ සභාපති ගයන් බිල්ලාල් මහත්මයා. அதற்கு நீங்கள் மாத்திரம் இல்லை, இந்த தேசிய உப்பு நிறுவனத்தினுடைய தலைவராக கடமையாற்றுகின்ற கயான் வெள்ளாளகம ஐயா அவர்களும் இதற்கு ஒரு முக்கியமான காரணமாக நான் கருதுகின்றேன். ඔහු කවුද? அவர் யார்? මම ඔහුට ගෞරවයක් හැටියට ඔහු කවුද කියලා අද මේ රට හඳුන්වා දෙන්න ඕන. அவர் யார் என்பதை நான் இப்பொழுது கூறுகின்றேன். அவருக்கு ஒரு கௌரவத்தை நான் இந்த இடத்திலே உருவாக்க விரும்புகின்றேன். ජාත්‍යන්තර හිල්ටන් සංචාරක ව්‍යාපාර සමාගමේ ශ්‍රී ලංකාවේ නියෝජිතය හැටියට වැඩ කරේ මේ ගයන් වෙල්ලාල මහත්මයා. சர்வதேச ஹில்டன் ஹோட்டலினூடாக கடமையாற்றிய அவர் இன்று அதை கைவிட்டு இந்த நாட்டினுடைய அபிவிருத்திக்காக எங்களோடு கைகோர்த்துள்ளார் என்பதை நான் இந்த வேளையிலே தெரியப்படுத்திக் கொள்ளுகின்றேன். ඔහු ඒ වගේම තමයි අපේ ඉල්ලීමට අනුව ලංකා මේ ජාතික ලුණු සමාගමේ සභාපතිකම බාර ගන්න වෙලාව වෙනකොට වැඩ කරමින් හිටියේ එක්තරා පෞද්ගලික සමාගමක ප්‍රධාන විධායක අධ්‍යක්ෂකවරයා හැටියට. ඔහු තමයි ඒ වෙනකොට ලෝකේ ප්‍රධාන විධායක අධ්‍යක්ෂකවරුන්ගේ තේරීම් අනුව ප්‍රධානම 50 දෙනා අතර හිටපු ලාභාලතම දක්ෂතම විධායක නිලධාරියා. இவர் எங்களுடைய அரசாங்கத்தோடு கைகோர்த்துக் கொள்ளுகின்ற பொழுது அவர் இலங்கையில் மாத்திரமில்லை, உலகளாவிய ரீதியிலே 50 பேருக்கு மத்தியிலே வயதில் குறைந்த சிறப்பான நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு முகாமைத்துவ தலைமைத்துவத்துக்குள்ளே அவர் செயற்பட்டுக் கொண்டிருந்ததை நாங்கள் இந்த வேளையிலே கூறிக்கொள்ள விரும்புகிறோம். ඔහු ඒ වෙනකොට බෙස්ට් වර්ල්ඩ් CEO ෆෝරම් එකේ හොඳම 50 දෙනා අතර ඇවිල්ලා හිටිය විතරක් නෙවෙයි, මේ ආයතනය යනකොට ලක්ෂ 30ක මාසික පඩියක් ලැබමින් ඉඳලා ඒ පඩි අතහැරලා තමයි මේ සමාගමේ සභාපති හැටියට ස්වේච්ඡාවෙන් ඔබත් එක්ක වැඩ කරන්න අද ඉදිරිපත් වුණේ. அவர் இலங்கையில் மாத்திரம் இல்லை, உலகளாவிய ரீதியிலே 50 நாடுகளுக்கு கிட்டத்தட்ட 50 நாடுகளுக்கு மத்தியிலே சிறந்த நிறைவேற்று அதிகாரியாக கடமையாற்றிக் கொண்டிருந்து 30 லட்சம் ரூபாய் வரை மாதாந்த சம்பளத்தை பெற்றுக் கொண்டிருந்த அவர் இன்று இந்த தேசத்தை நினைத்து, இந்த மக்களினுடைய எதிர்காலத்தை நினைத்து எங்களோடு சேர்ந்து அந்த வேலையை விட்டு எங்களோடு சேர்ந்து இந்த மக்களினுடைய அபிவிருத்திக்காக வேலை செய்வதற்கு கைகோர்த்திருப்பதை நினைத்து நான் பெருமை அடைகின்றேன். ඔබ දන්නවා මේ තරම් ගිනි යවුවේ අලිමංකඩට රජයේ කැප්‍රතේකින් ඇවිල්ලා මෙහෙම වැඩ කරන වෙනුවට ඔහුට ඕනෑම පෞද්ගලික සමාගමක ලංකාවේ ලෝකේ විශාලම පඩියකට වැඩ කරන්න පුළුවන්කම, දක්ෂතාවය, හැකියාව, වයස තියෙනවා. அவருக்கு இந்த வெயிலிலே ஆனை இரவு வரைக்கும் கொழும்பிலிருந்து பயணித்து அந்த கப்பில் தான் வந்திருந்தார். அந்த கப்பில் பயணித்து இந்த வெயிலிலே உங்களோடு சேர்ந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் அவருடைய பெயருக்கும் அவர் வைத்திருந்த புகழுக்கும் இந்த நாட்டில் மாத்திரமல்ல வெளிநாடுகளில் கூட அவருக்கு சிறந்ததொரு சம்பளத்திற்காக வேலை பார்த்திருக்க முடியும்.
ඔහුගේ කැපකිරීම දක්ෂතාවය නොවෙන්න අද මේ කර්මාන්තශාලාව මේ රජ ලුණු කියන එක ලංකාවට மீතරම් ඉක්මනින් ලබා දෙන්න අපට හැකියාව ලැබෙන්නේ නැහැ කියන එක මම හොඳින්ම දන්නවා. ஆனால் அவருடைய விருப்பம் அதுவாக இருக்கவில்லை. அவருடைய நோக்கம் விருப்பம் எல்லாமே இந்த தேசிய உப்பு உற்பத்தியை விரைவாக மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து தர வேண்டும் என்ற அந்த உழைப்பு இன்று உங்கள் மத்தியிலே காணக்கூடியதாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் அவர் என்பதை நான் இந்த வேளையிலே கூறுகின்றேன். ඔහු ඊළඟ ඉල්ලීම තමයි දැන් කියන්නේ. ඔබ බලාපොරොත්තු වෙනවා අපේ අධ්‍යක්ෂක මණ්ඩලය බලාපොරොත්තු වෙනවා ලබන අප්‍රේල් මාසයේ ඉඳලා අපේ ආදායමත් එක්ක මේ වැඩ කරන හැම සේවකයෙකුටම ආහාර වේල ආයතනෙම ලබා දෙන්න, දිවා ආහාර වේල ආයතනෙම ලබා දෙන්න නොමිලේම. அவருடைய அடுத்த வேண்டுகோள், அடுத்த திட்டம், அதாவது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் இங்கு பணியாற்றுகின்ற உங்கள் அனைவருக்கும் மதிய நேர உணவை இந்த நிறுவனத்தினூடாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை அவர் எங்களிடத்திலே இந்த வேளையிலே கேட்டிருக்கின்றார். ඒ වගේම ඕගොල්ලෝ හැමෝම දන්නවා ගිනි අවුවේ ඕගොල්ලෝ ජීවත් වෙන්නේ ලුණු වල තියෙන ලුණු රස ඕගොල්ලෝගේ දහඩිය වල තියෙන කඳුළුත් එක්ක එකතු වෙලා තියෙන බව අපි දන්නවා. ඒ අසීරු ජීවිතයට අවශ්‍ය ඇඳුම් ආපන්න ලබා දෙන්න අපි අධ්‍යක්ෂක මණ්ඩලයේ බලාපොරොත්තු වෙනවා. அது மாத்திரமல்ல, இந்த வெயிலிலே வேர்வை சிந்தி அந்த உப்போடு நீங்கள் படுகின்ற கஷ்டங்களை, பாடுகளை நாங்கள் அறிவோம். ஆனாலும் நாங்கள் உங்களை மறக்கவில்லை. இந்த இடத்திலே நான் கூற விரும்புகின்றேன், உங்களுக்கு தேவையான யூனிஃபார்ம்களை நாங்கள் விரைவாக பெற்றுக் கொடுப்பதற்கும் தீர்மானங்களை எடுத்து வைத்துள்ளோம். ඒ වගේම හැම සේවකයෙකුටම සේවිකාවකටම රක්ෂණ ආවරණ ක්‍රමයක් හඳුන්වා දෙන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. அது மாத்திரம் இல்லாமல் உங்கள் அனைவருக்கும் காப்புறுதி ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்கும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். විශේෂයෙන්ම මේ උතුරු පළාතේ අපි දන්නවා අවුරුදු 30ක යුද්ධෙන් පීඩාවට පත්වෙච්ච ජනතාව ඉන්නේ. முக்கியமாக நாங்கள் அனைவரும் அறிந்த உண்மை, 30 வருடங்களாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த வடக்கு மாகாணத்தினுடைய மக்களினுடைய வாழ்க்கைகள் මේ ආයතන මේ ලුණු ලේවායන් මේවා විකුණන්න ලෑස්තිගත කරපු ආයතන හැටියට තිබුණේ. இந்த பிரதேசங்களிலே காணப்படுகின்ற இந்த நிறுவனங்கள் மற்றும் வளமிக்கதான சிறந்த இடங்களை விற்பனை செய்வதற்காகவே அன்று அரசாங்கங்கள் திட்டமிட்டு வைத்திருந்தார்கள். මේවා ලෑස්ති වෙලා තිබුණේ රජයට ව්‍යාපාර කරන්න බෑ. ඒකින්ද ව්‍යාපාර කරන්න පුළුවන් අයට පෞද්ගලික අයට විකුණන්න ඕනේ කියන පදනම තමයි යොදලා තිබුණේ. ඒ නිසා ලුණු වල ලුණු ව්‍යාපාරෙත් අයිතිය ගත්ත අය ලුණු ලේවායන් වලට ටෙන්ඩර් දාලා තියෙන වෙලාවක තමයි අපි මේ ආයතනය අපේ අතට ගත්තේ. இந்த நிறுவனங்கள் அனைத்தும் எங்களுக்கு உற்பத்திகளை மேற்கொள்வதற்கோ அரசாங்கத்திற்கு லாபங்களை மீட்டுக் கொள்வதற்கோ திட்டமிட்டு வைத்திருக்கவில்லை. இவற்றை எல்லாம் டெண்டர் மூலமாக பிற நிறுவனங்களுக்கு விற்பனை செய்து அதனூடாக பெறுகின்ற பணத்தை அரசாங்கம் பெற்றுக் கொள்வதற்கே தீர்மானங்களை வைத்திருந்தார்கள். ඔබ දන්නවා එහා පැත්තේ තියෙන ගුරුංචතේව් ලේවායටත් ටෙන්ඩර් කැඳවලා තිබුණා පෞද්ගලික අංශයට විකුණන්න. එහෙම තියෙන වෙලාවේ තමයි මේ රටේ ජනතාව ජාතික ජන බලවේගය අපට මේ රට බාර දුන්නේ. ඒ නිසා අද තරඟකාරී විදියට වෙළඳපොලේ තරඟ කරලා අඩුම මිලට ලුණු ලබා දීමේ හැකියාව අපි දැන් රජයේ හැටියට බාරගෙන තියනවා. සාහිතික ලෙසම අපි කියනවා ඉදිරි කාලය තුන වෙළඳාම සාධාරණ තත්ත්වයට පත් කරලා ලංකාවේ අඩුම මිලට ජනතාවට ලුණු ලබා දීමේ වගකීම ජාතික ලුණු සමාගමත් ලංකා ලුණු සමාගමත් බාර ගන්නවයි කියන එක අභියෝගයක් හැටියට අපි බාරගෙන ඉදිරිපත් කරනවා. ஒரு சில வேளைகளிலே நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அல்லது அறியாமல் கூட இருக்கலாம், எங்களுக்கு அருகாமையிலே இருக்கின்ற அடுத்த பக்கத்திலே கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்ற அந்த உப்பளத்தை ஒரு வெளியிலே காணக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு வழங்கி அதனை டெண்டர் செய்து அதனூடாக பணங்களை பெற்றுக் கொள்வதற்கு அவர்கள் தீர்மானங்களை வைத்திருந்தார்கள். ஆனால் எங்களுடைய அரசாங்கம் இந்த இடத்திலே அதனை நிறுத்தி அந்த இடத்தை மீண்டும் புனரமைத்து மக்கள் மத்தியிலே அந்த உப்பு உற்பத்திகளை செய்கின்ற பொழுது அதனுடைய அளவுகளை அதனிடத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய வெளியீடுகளை அதிகரிக்க பண்ணி கொள்வதற்கு எங்களுடைய அரசாங்கம் மிகவும் கஷ்டப்பட்டு அதற்கான வேலைகளை மேற்கொண்டிருக்கின்றது. இதனூடாக நாங்கள் உப்பை மாத்திரமல்ல, உப்பினுடைய தரத்தையும் அதே நேரத்திலே தரமான உப்பை குறைந்த விலையிலே எங்கள் தேசத்து மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காகவும் நாங்கள் கடமையாற்றி இருக்கின்றோம் என்பதை தெரியப்படுத்துகின்றோம். பயணிப்போம் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. அந்த வகையில் தொடர்ச்சியாக ஆனையிறவனுடைய உப்பு, அதனுடைய பெயர், அதனுடைய நாமம் தொடர்ந்து
ஆழமாக பதிந்து கிடக்கின்றது இலங்கை வாழ் மக்கள் மத்தியில். அது சிங்கள மொழியில் வந்தாலும் கூட, தமிழ் மொழியில் வந்தாலும் கூட சரி, ஆங்கிலம் மொழியில் எடுத்துக்கொண்டாலும் கூட, எலிபென்ட் பாஸ் சோல்ட் என்றால் அதற்கு ஆங்கிலத்துக்கும் கூட ஒரு அழகை தருகின்றனர். அலிமங்கடலூரு லுடு என்றால் அது சிங்கள மொழிக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கின்றார். ஆணையரவு பூ என்று அழைக்கின்ற போது அது ஆணையரவு வடக்கினுடைய என்றால் ஆணையரவு என்பது இதுக்கு பல்வேறு பெயர்கள், பல்வேறு துறைகளுக்கு பெயர் பெற்ற ஒரு ஊர். அந்த வகையில் கடந்த காலங்களில் இங்கு இந்த உப்பு உற்பத்தி பண்ணப்படுகின்ற போது வேறு வேறு பெயர்களில், வேறு வேறு ட்ரேட் மார்க்களில் உற்பத்தி ஆகின. அதனால் இன்று எங்களுடைய அந்துணத்தி அமைச்சர் அவர்கள், கேபினட் அமைச்சர்கள் அவர்கள் இன்று உத்தியோகபூர்வமாக இந்த தொழிற்சாலையை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். இந்த தொழிற்சாலையின் உற்பத்தி வெளிப்பாடுகளை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். ஆனால் நாளை இதை மேலும் மார்க்கெட்டிங் செய்வதற்காக, மேலும் வியாபாரத்தை செய்வதற்காக, வியாபார விளம்பரத்திற்கான செயற்பாடுகளையும் முன்னெடுக்கின்றோம். அதனால் ஏற்கனவே இருந்த பெயர் மாற்றமடைந்து இன்னும் ஒரு சில நாட்களில் ஆணையிரவு உப்பு என்ற பெயரில் முழு உலகத்தையே தரிசிப்பதற்கு இந்த உப்பு எதிர்பார்த்திருக்கிறது. ஏனென்றால் உலகத்தில் வாழ்கின்ற தமிழர்கள் அனைவரும் மனதிலும் ஆணையிரவு உப்பு என்று அழைக்கின்ற பொழுது அதை யாரும் தழுவிக் கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இலங்கையில் இருக்கின்ற தமிழர்கள் என்றாலும் சரி, வடக்கில் இருக்கின்ற தமிழர்கள் என்றாலும் சரி, கிழக்கில் வாழ்கின்ற தமிழர்கள் என்றாலும் சரி, ஆணையிரவு பூ என்று அழைக்கின்ற போது மற்ற அனைத்து உப்புக்களையும் ஒதுக்கிவிட்டு எங்களுடைய ஆணையிரவு உப்பை தருவித்துக் கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார். அந்த வகையில் இன்று பல்வேறு இன்னல்கள் எதிர்கொண்ட போதிலும் கூட எங்களுடைய அரசாங்கம் கடந்த காலத்தில் எடுத்த முடிவுகள், அதாவது நாட்டை கைத்தொழில் மயமாக்காது, கைத்தொழில் ரீதியான முன்னேற்றங்களை ஏற்படுத்தாது, நாட்டினுடைய முன்னேற்றத்தை பற்றி நினைத்து பார்க்க முடியாது. அதனால் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு எங்களுடைய அமைச்சர் சுனில் அந்துணத்தி அவர்கள் காங்கேசன் துறை பிரதேசத்திற்கு சென்று மீஸ்ல அங்க, அதாவது ஒரு தொழில் பேட்டையை உருவாக்குவது எப்படி, மீன்று அங்கு சிமிந்தி தொழிற்சாலையை உருவாக்குவது எப்படி என்று ஆராய்ந்து வந்தார். அதன் பிறகு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பனை அபிவிருத்தி சபையின் கீழ் பனை உற்பத்திகளாக இருக்கின்ற பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு எங்களுக்கு செல்வதற்கு கிடைக்கும். அங்கு செல்கின்ற போது இன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இளைஞர்கள், யுவதிகள் என்பது இந்த நவீன உற்பத்தியோடு ஒன்றாக கலந்திருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை. அந்த வகையில் அச்சுவேலி பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த பனை உற்பத்தியின் மூலமாக செய்கின்ற மதுபானங்கள் விக்டர் என்கின்ற தனிநபருடைய சொந்தமான நிறுவனம், அது இன்றைக்கு உலகத்திலேயே போற்றுகின்ற, அமெரிக்காவின் கூட அசைத்து பார்க்கின்ற உற்பத்தியாக மாறி. அதனால் அவர்களுக்கு அவ்வாறான உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்க வேண்டும். அவர்களுக்கு எங்களது வாழ்த்து. அதன் பிறகு நாங்கள் ஒட்டுச்சுட்டானுக்கு சென்றோம். பல வருடங்களாக செயல் இழந்து போயிருந்த ஒட்டு தொழிற்சாலை இது மீண்டும் இடம்பெறுமா, மீண்டும் தொடங்கப்படுமா என்று அனைவரும் சந்தேகத்தோடு இருந்த பொழுது கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு அந்துணத்தி தோழர் என்று அதை திறந்து வைத்திருக்கின்றார்.
அதனால ஒரு புதிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அதற்கு பிறகுதான் நாங்கள் வந்தோம் இந்த உப்பளத்திற்கு வந்து இங்கு பார்க்கின்ற போது உப்பளத்தோடு ஒன்றாக பிணைந்திருந்த ஒன்றுதான் பரந்தன் கெமிக்கல். அந்த பரந்தன் கெமிக்கல் தொழிற்சாலையை மீள நிறுவ வேண்டும் என்று மிகவும் திடச்சங்கற்போத்தோடு இருக்கின்ற நபர் தான் எங்களுடைய சுனில் அந்துணத்தி அமைச்சர். அதற்கு